ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் பையனுக்கு ஒரு சூப்பரான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறேன். நான் இந்த பன்னீர் வீட்லேயே ரெடி பண்ணது தான். ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அந்த பன்னீரை குட்டி குட்டியாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது பசும்பாலில் பண்ண பன்னீர் தான், பாருங்கள். ஏன்னா பசங்களுக்கு பெரிய பீஸ் போட்டால் அவனால் சாப்பிட்றது பிடிக்காது. அதுக்கு தான் குட்டி குட்டியாக 2 ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸை பாருங்கள் எவ்வளோ பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். கேரட்டும் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். பூண்டும் இஞ்சியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான சால்ட்டு, சாதம் வடித்து ரெடி பண்ணிவிட்டேன். சில்லி பவுடரும் கரம் மசாலாவும் தான் எடுத்திருக்கேன். இப்போ கடாய் ஹீட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டேன். அதில் நம்ம கட் பண்ணி வச்ச பன்னீரும் லைட்டாக சில்லி பவுடரும் சும்மா பாருங்கள், அது ஒரு 1/4 ஸ்பூன் தான் இருக்கும். அது கரம் மசாலாவும் ஆட் பண்ணி அதை அப்படியே நெய்யில் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஏன்னா பன்னீரில் டக்குன்னு குக் ஆகிடும். இது ஒரு 2 நிமிஷம் அப்படி ஃப்ரை பண்ணாலே போதும். அவ்வளோதான். இப்போ மாற்றிட்டு அதே கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச இஞ்சியும் பூண்டையும் தான் ஆட் பண்ணிடலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் ஆல்ரெடி 7 ரெசிபீஸ் லஞ்சுக்கு என்னென்னு கொடுத்துருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ரெசிபீஸ் தான். இதில் நான் சில்லி சாஸு, சோயா சாஸ் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்து தான், என்ன எதுக்கு நம்ம கிட்டே இருக்கிறத வச்சு செய்யலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆனியன் ஆட் பண்ணிடலாம். நல்லா ஒரு கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு அவுட் ஃபுட்டு கொடுக்காதீங்க, அவாய்ட் பண்ணிவிடுங்க. நம்மளால் முடிஞ்சதை டக்குன்னு செஞ்சு கொடுத்துருங்க, அவ்வளோதான். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்களேன், இப்போ நம்ம அந்த பன்னீர் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. அதை பார்க்கறதுக்கு அப்படியே முட்டை பொரிச்சு வச்ச மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவனை எடுத்துனோடனே நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பசும் பால்லையும் பன்னீர் சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பீன்ஸும் கேரட்டும் ஆட் பண்ணிடலாம். அதே நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஆயில் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும், பட் ஆனால் சாதம் போட்டவுடனே அது சரியாயிடும். இப்போ நம்ம சாதம் தான் ஆட் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கிளறிட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீரை ஆட் பண்ணிடலாம். சால்ட்டு 1 ஸ்பூன் போட்டுடுறேன். நீங்கள் கொத்தமல்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் புதினா கூட ஆட் பண்ணிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். பார்த்திங்களா, நம்மளுடைய சூப்பரான ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு சில்லி சாஸ், சோயா சாஸ்லாம் பிடிக்குன்னா அதெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் பட் ஆட் பண்ணலை. இதுவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம மிளகுத்தூள் போட்டிருக்கோம்ல. என் பையனுக்கு பேக் பண்ணிட்டேன். ஸ்நாக்ஸ்க்கு வேர்க்கடலை தான் நைட்டே ஊற வச்சுருவேன். காலையில் குக்கரில் வேக வச்சு கொடுத்துருவேன். ஏன்னா அப்போ நம்ம நைட்டு ஊற வச்சு வேக வச்சு சாப்பிட்டா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.